ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ், டிவிக்கெலாம் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டெபிளைசரில் எதுவும் ஃபால்ட் ஆகிருச்சுன்னா அது ஒர்க் ஆகலைன்னா அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெபிளைசர். நேற்றுலேருந்து திடீர்னு ஒர்க் ஆகலை. ஸோ உள்ள கழட்டி எதுவும் ஒயரிங் எதுவும் போயிருக்காங்கிறத செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சுவிட்ச் போடுறேன், ஆனால் லைட்டே எரியாது. பார்த்தீங்கன்னா லைட்டே எரியலை. உள்ள பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெபிளைசர் உள்ள ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் வச்சு இந்த ஒயரில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையாங்கிறத செக் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சின்ன மல்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒயர் கனெக்டிவிட்டியை முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஒயர் கனெக்டிவிட்டின்னு உங்களுக்கு தெரியும், டயோட் சிம்பிளில் பஸர் சவுண்டு. டயோடு சிம்பிளில் வச்சு டச் பண்ணிங்கன்னா பீப் சவுண்டு கேட்கும். அப்போ மல்டிமீட்டர் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டியை செக் பண்ணிக்கலாம். இதில் ரைட் சைடு தான் ஃபேஸு, எல் ஃபார் லைனு. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். கிரவுண்ட் சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிரவுண்டை செக் பண்ணிக்குவோம். கிரவுண்டு சரியாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நியூட்ரல் லைனை செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் இன்புட்லையும் டேரெக்ட் அவுட்புட்லையும் தான் செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நியூட்ரலும் நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபேஸ் லைனுக்கு ஃபஸ்ட்டு இங்கே டேரெக்டாக அவுட்புட் ஃபேஸ் வந்து டேரெக்டாக இங்கே வராது, டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போயிட்டு தான் வரும். டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபியூஸை தான் செக் பண்ணணும். இந்த ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி 2 பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் அந்த ஃபியூஸ் இருக்கும். ஸோ சைடில் இருக்க இந்த இதை கழட்டுவோம் முதல்ல. இதான் அந்த பிளேட்டு. இந்த பிளேட்டை கழட்டிட்டிங்கன்னா ஸ்டெபிளைசரில் இங்கே தான் ஃபியூஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபியூஸு. பார்த்தீங்களா, இந்த ஃபியூஸ் வந்து இந்த 2 கம்பி ஒட்டி இருக்கணும், ஒட்டாமல் இருக்குது. பார்த்துங்க. ஸோ இப்போ இதை ரொம்ப சால்டரிங் வைக்கணும். ஃபஸ்ட் முதல்ல செக் பண்ணிக்கோங்க மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி. அதே சேம் கனெக்டிவிட்டி டெஸ்ட் தான், கண்டினியூட்டி டெஸ்ட். லைனில் வச்சு ஒரு கம்பியில் வைங்க. பார்த்தீங்களா, ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம், வேறு எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை நம்ம சால்டரிங் வச்சுக்குவோம். இதைத்தான் சால்டரிங் வைக்கணும், வேறு ஒரு பிரச்சனை இல்லை. அதில் என்கிட்ட ஒரு க்ரொக்கடைல் கிளிப் இருக்குது, அதை வச்சு தான் நான் இன்றைக்கி சால்டரிங் வைக்க போகிறேன்.
என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு crocodile கிளிப் இருக்குது, அதை வச்சு அது 2 கம்பியை ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கிட்டு சால்ட்ரிங் வச்சுருவோம். அவ்வளோதான், சால்ட்ரிங் வச்சாச்சு. இதாங்க போயிருக்கும், வேறு எதுவுமே போயிருக்காது. அப்படியே போனால் இந்த போர்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஐசி தான் போகும், வேறு எதுவுமே போகாது. பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட்ரிங் வச்சாச்சு. இதை உள்ளே ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெபிளைசர் எரியுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் எரியுது. ஸோ அவ்வளோதான், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இந்த ஷீல்டை இதே இடத்துல மாட்டி விட்ருவோம். இந்த கவரை இதே இடத்துல மாட்டிடுவோம்.